வணக்கம். வாங்க, ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்திலிருந்து சில குறிப்பிட்ட புனித நாமங்கள் வழியா ஒரு தியான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து மேற்கொள்வோம். இந்த பயணத்துல உருவமே இல்லாத அந்த தெய்வீகத்தோட ஆழமான கருணை எப்படிப்பட்டதுன்னு நாம ஆராய போறோம். முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது சும்மா பெயர்களோட பட்டியல் கிடையாது. இது ஒரு பாதை. குணங்களே இல்லாத அந்த நிர்குண பிரம்மத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற பாதை. நம்ம பயணம் 3 நிலைகளா புரியுது. முதல்ல அந்த முழு முதற்பொருளோட தன்மை என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம மாயைய நீக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா அதுவே எப்படி நம்மளோட இறுதி பாதுகாவலரா இருக்குங்கிறதையும் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். அதாவது, தெய்வீகம் என்னவாக இருக்கிறது என்பதை விட அது என்னவாக இல்லை என்பதன் மூலமா அதை நாம புரிஞ்சுக்க போறோம். அதாவது, அது பிறக்காதது, மாறாதது, நல்லது கெட்டதுங்கிற எல்லா இருமைகளுக்கும் அப்பாற்பட்டது. நாமம் நிர்பவா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறப்பற்றவள். அவளுக்கு ஒரு தொடக்கமும் முடிவோ கிடையவே கிடையாது. அடுத்தது நிர்விகல்பா. அதாவது, நம்ம மனசு உருவாக்குற வேறுபாடுகளுக்கும் இது சரி அது தவறுங்கிற கட்டமைப்புகளுக்கும் அப்பாற்பட்டவள். இருமைங்கிற மாயையிலிருந்து முழுசா விடுபட்டவள். கடைசியா நிராபாதா. இந்த உலகத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயத்தாலையும் பாதிக்கப்படாதவள், தொந்தரவு செய்யவே முடியாதவள். இந்த அருவத்தன்மை இன்னும் தொடருது. நிர்பேதா. பிரிவினையோ வேறுபாடோ இல்லாதவள். எல்லா உணர்வும் எல்லா பொருளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற முழுமையான நிலை. அடுத்து நிர்நாசா. அதாவது ஒருபோதும் அழியாதவள், நிரந்தரமானவள். கடைசியா நிஷ்கிரியா. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. எல்லா செயல்களுக்கும், அதாவது நம்ம கருமாவுக்கும் அப்பாற்பட்டவள். இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எந்த ஒரு காரண விளைவு விதிகளாலும் தீண்டப்படாத ஒரு மௌன சாட்சியா இருக்கிறவள். இது வரைக்கும் அந்த முழுமுதற் பொருளோட தன்மையை நிலைநாடிட்டோம் இல்லையா? சரி, இப்போ நம்ம பயணத்தோட 2வது பகுதிக்கு வரும். இந்த உருவமே இல்லாத உண்மை எப்படி நம்மளோட மாயையையும் துன்பத்தையும் நீக்கிறதுக்காக ரொம்ப கருணையோட செயல்படுதுங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த அருவமான சக்தி எப்படி கருணையா மாறுதுன்னு பாருங்க. அவள் பவநாசினி, அதாவது பிறப்பு இறப்புன்னு தொடர்ந்து வர்ற இந்த சம்சார சக்கரத்தையே அழிக்கிறவள். நம்ம கர்மாவை அழிச்சு நமக்கு விடுதலையை தர்ற சக்தி. அடுத்தது பேதநாசினி. நான் வேறு, நீ வேறுன்னு நாம நினைக்கிற இந்த வேற்றுமைங்கிற மாயையை அழிக்கிறவள். இந்த பிரிவினைக்கு காரணமான அறியாமைய வேரோட அறுத்து எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த அடிப்படை ஒற்றுமையை வெளிப்படுத்துறா. நம்ம பயணம் இன்னும் ஆழமா போகுது. மிருத்யு மதனி. மரணத்தையே கடைந்து அதை ஜெயிக்கிறவள். பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியையே சிதைக்கிறவள். அடுத்தது நிஸ்துலா. ஒப்பிடவே முடியாதவள், அளவிடவே முடியாதவள். அவளை ஒரு தராசுல வச்சு எடை போடவோ இல்ல வேற எது கூடயும் ஒப்பிடவோ முடியாது. கடைசியா நிஷ்பரிகிரஹா. அவளுக்குன்னு எந்த தேவைகளோ உடைமைகளோ கிடையாது. ஏன்னா அவளேதான் எல்லாமோ. அதனால அவளுக்கு வெளியில இருந்து எதுவும் தேவைப்படாது. அவ ஆசைகள்ல இருந்து முழுசா விடுபட்டவ. இவ்வளோ நேரமா அருவமானது உருவமற்றதுன்னு பேசிட்டே இருந்தோம். அப்போ இயல்பாவே மனசுல ஒரு கேள்வி எழும் இல்லையா? உருவமே இல்லாத ஒண்ணுக்குள்ள எப்படி உருவம் வர முடியும்? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆழமான கேள்விக்கான பதில் நாம பார்த்த அருவமான பேர்களுக்கு மத்தியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு அழகான வர்ணனையில இருக்கு. அதுதான் நீல சிகுரா. இதோட நேரடியான அர்த்தம் கருநீல நிறத்துல கூந்தல் இருக்கிறவங்க. ஆனா ஒரு நிமிஷம், இது வெறும் உடல் அழகை பத்தின வர்ணனை கிடையாது. அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அவளோட கருநீல கூந்தல் எல்லையே இல்லாத அந்த பரந்த வானம் மாதிரியான பிரபஞ்ச உணர்வு குறிக்குது. புரிஞ்சிக்கவே முடியாத அந்த அருவமான தத்துவத்தை நாம ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன உருவ குறிப்பு இது. இது அடுத்து வரப்போற ஒரு பெரிய முரண்பாட்டுக்கு நம்மள தயார்படுத்துது. இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 3, அணுக முடியாத பாதுகாவலர். இது ஒரு புனிதமான முரண்பாட்டை நமக்கு வெளிப்படுத்த போகுது. அதாவது, அந்த முழுமுதற் பொருளை அடையிற பாதை ரொம்ப சவாலானது. ஆனா அதே உண்மைதான் நம்மளோட இறுதி பாதுகாப்புக்கும் ஆனந்தத்துக்கும் ஆதாரமாயிருக்கு. இங்கதான் அந்த தெய்வீக முரண்பாடு ரொம்ப அழகா வெளிப்படுது. ஒரு பக்கம் அவள் துர்கமா, அதாவது அவளை அடையிறது ரொம்பவே கடினம். அவளோட பாதைகள் மர்மமானவை. ஆனா அதே சமயம் அவளேதான் துர்கா, நம்மளோட எல்லா விதமான தடைகளையும் நீக்கிற இறுதி பாதுகாவலர். பாத்தீங்களா? எது ரொம்ப தூரத்துல அடைய முடியாததா இருந்துச்சோ அதுவேதான் நம்மளோட கடைசி புகலிடமா மாறுது. ஆக நம்மளோட இந்த முழு பயணத்தையும் சுருக்கமா ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். காலம், உருவம், பிரிவினை
இதை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு முழு முதற் பொருளை தியானம் செஞ்சு ஆரம்பிச்சோம். அப்புறம் அதே உண்மை நம்மள கட்டி போட்டு இருக்கிற மாயைகளை எவ்வளவு கருணையோட நீக்குதுன்னு பார்த்தோம். கடைசியா ரொம்ப தூரத்துல அடையவே முடியாததா நம்ம நினைச்ச அதே உண்மைதான் நம்மளோட மிக நெருக்கமான பாதுகாவலர்னும், நம்மளோட ஆழமான துக்கங்களை அழிப்பவர்னும், நம்மளோட இறுதி ஆனந்தத்துக்கு ஆதாரனும் நம்ம உணர்றோம். சுருக்கமா சொல்லணும்னா அவ யாரு? இருமைக்கு அப்பாற்பட்ட உண்மை, வேற்றுமைங்கிற மாயைய அழிச்சு ஒற்றுமைங்கிற ஆனந்தத்தை கொடுக்கறவள். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்வி உங்க மனசுல விட்டுட்டு போறேன். உருவமே இல்லாத இந்த எல்லையற்ற கருணையை நாம சிந்திக்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையை நாம பார்க்கிற விதத்துல அது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்த தியானத்தை உங்க கூடவே எடுத்துட்டு போங்க. நன்றி.